ஒரு வீட்டில் மாமரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா மாமரம் வந்து ஏப்ரல் மாசத்துல மட்டும்தான் மாங்காய் வரும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாங்காய் வரும். இட் டசன்ட் மீன் அது மற்ற நாள்லாம் வேலை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. அவன் தண்ணியை உள்ள உறிஞ்சிட்டு நமக்கு கண்ணில் தெரியுது அந்த மாதங்கள் மட்டும். அந்த ஏப்ரல் மாதத்து அந்த சீசன் இப்போ நடக்குதுன்னு ஒவ்வொரு சீசன் அதை நம்ம ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரும்போது நம்ம ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் சார் வந்து டிராமாவில் இருக்கும்பொழுது வி.கே. ராமசாமி சாரும் உட்கார்ந்து போறான். வி.கே. ராமசாமி சார் எம்ஜிஆர் சார் வந்து புஷ்அப் எடுத்துட்டு போறான், தண்டால் எடுத்துட்டு போறான். ஏன் ராமச்சந்திரா இப்பதான் ஒன்றும் வேலை இல்ல, எதுக்கு நீ இப்படி தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னு ஒரு நாள் வேலை வரும், அப்ப நம்ம ரெடி இல்லாம போயிடக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா பெரிய பெரிய கிரேட் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒர்க்கை வந்து நேசிச்சிருக்கதான். அந்த மரத்தினுடைய தன்மை இருக்கணும். ஏப்ரல் மாசம் தானே காய் வருது, அன்னைக்கு உழைச்சிக்கலாம்னா ஏப்ரல்ல காயே வராது. அது மற்ற நாளெல்லாம் அது தண்ணியை வந்து நிலத்திலிருந்து எடுத்து அதை வந்து வளர்த்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி அதாவது வரும்போது நம்ம அதனால வந்து இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு அதனால நல்லா இருக்குன்றதும் கிடையாது. நீ நல்லா வேலை பார்த்துருந்தாதான் உன் டைம் வரும்போது நீ அந்த இதுல செரிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம உண்மையா உழைச்சிட்டு போயிடணும். எல்லாமே இருக்கு. அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களாக உங்கள் மனதையும் உடம்பையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் இப்போ முக்கியம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ. அவ்வளவுதான். நீங்க தான் இங்க முக்கியம். நான் என்பதுதான் இப்போ எனக்கு முக்கியம். நான் ஒழுங்கா இருக்கணும், நான் சரியா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே இருக்கு. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் இல்ல உங்க அப்பா காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்லையே. உங்க அப்பாக்கெல்லாம் என்ன பண்ணினா அடுத்த கட்டத்துக்கு பெருசா போக முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்படி இல்லை. உங்களுக்கு திறமை இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவு கொட்டிக்கிறேன். அப்ப நீங்க உங்களை சரியா வச்சுக்கிறது மட்டும் தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான். ரைட்டா? ஃபர்ஸ்ட்ல இருந்து போமா. பாயிண்ட் நம்பர் 1, கற்றல் என்பது காலம் முழுக்க உங்களோடு வரப்போகிறதுனால கற்றலை படிப்பு முடித்தவுடன் தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அலுவலக சூழலுக்கு போனாலும் கற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போகலாம். 2வது, காலை 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவேன், தினமும் அதே வேலையை பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை வளரணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை வளர வேண்டும் என்றால் அதற்கான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை நீங்கள் போட்டு தாகணும். 3வது, உங்களோடு ஒத்த கருத்துள்ள மனிதர்களோடு தான் நீங்கள் சேர்ந்து பழகி இருக்கிறீர்கள். வெளி உலகம் என்பது அப்படிப்பட்ட வேறு கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். அவர்கள் உங்கள் எதிரிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள்.